நான் ஊழியக்காரன், என் மனைவி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவா. நான் திருமண அன்னைக்கு என் மனைவியிடத்தில் கேட்டேன், இன்னைக்கு உன் புருஷன் செத்து போறான்னு, அடிச்சு கொண்டுருவானு, ஏன்னா நான் ரொம்ப கடவுடான்னு பேசுகிற ஆள். விதவையாக இருக்கிற எளியா இருக்கா. அவள் சொன்னா, என்னையும் ஆண்டவர் அழைச்சிருக்காரு, நான் ஊழியம் செய்வேன். ஃபஸ்ட்டு டே எங்கள் ஹனிமூன் டாக் இப்படி தான் ஆரம்பிச்சது. நல்லா கவனிங்க. ஏன் எங்களுக்கு பிரச்சனை வரலையா? வந்தது. என்ன செய்வேன் தெரியுமா? வந்தது நான் உடனே கையை பிடிச்சி 2 பேரும் முழங்கால நின்று, மற்ற நாளில் கை பிடிக்கிறதுக்கு வசதி இல்லை, எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருப்பேனா. ஆனால் பிரச்சனை வந்தது, நான் அன்னை கையை பிடிச்சி முழங்கால் போட்டு 2 பேரும் ஜெபம் பண்ணி முடிச்சுவோம். குடும்பத்தில் பிரச்சனை வரலையா? வந்தது. பிள்ளைங்களை வச்சு வரலையா? வந்தது. ஆனால் என்ன செய்வோம்? குடும்பமாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணிடுவோம். பிரச்சனையும் தீர்ந்தது, நாங்களும் நல்லா இருக்கோம். எனக்கு 9 பேர பிள்ளைங்க இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். எனக்கு 6 பிள்ளைங்க, 3 பேர் நான் வளர்க்குற பிள்ளைங்க, 3 பேர் எடுத்து வளர்த்த பிள்ளைங்க. அம்மா நல்லா கவனிங்க. என் எடுத்து வளர்த்த பிள்ளைங்களை என் மற்ற பிள்ளைங்க தம்பியை காட்டிலும் தங்கச்சை காட்டிலும் அதிகமாக நேசிப்பாங்க, அதிகமாக நேசிப்பாங்க. எப்படி? பிரச்சனை வரும். ஒரு நாள் என் எடுத்து வளர்க்குற பிள்ளை இந்த கடைசி பிள்ளைக்கு முந்தினவா லேப்டாப்பில் ராத்திரி அவளுக்கு லேப்டாப் யூஸ் பண்ண வேணும். இந்த கொரோனா நேரத்தில் எல்லாருக்கும் லேப்டாப் யூஸ் பண்ணேன்னா எல்லாம் ஆன்லைன் ஆகிடுச்சு. வாங்கி கொடுத்துருந்தோம். இவன் எப்படியோ ஒரு சினிமா பார்த்துட்டா, அடுத்தவ போட்டு கொடுத்துட்டா. அவளுக்கு தங்கச்சி, டாடி இவளுக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்தீங்களா, ராத்திரி என்ன செய்கிறா தெரியுமான்ட்டா. கூப்பிட்டு டம்முன்னு ஒன்று போட்டேன், காது கிளியிற மாதிரி. உண்மையை சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் லேப்டாப்பே தொட மாட்டா. சினிமா என்னன்னு தெரியாது. இப்போ தவறுகள் நடக்கும், நீனே சரி பண்ணிக்க. ஆனால் டெய்லி அப்பா கூப்பிட்டு, டேடி சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, காலேஜில் இருக்கிறா, இங்கே நான் இருக்கிறேன், ஆனாலும் ஒரு சின்ன மெசேஜ் போட்டுருவா. வாய் நல்ல கவனிங்க. பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான்.